வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி இதுவரை 1,00,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நக்சலைட் பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாய் மற்றும் பாம்பு கடிக்கான மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திருப்பத்தூர், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி இதுவரை 1,00,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கமே இதற்கு காரணம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். நக்சலைட் பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ஜார்க்கண்ட் மாநில காவல்துறையினருடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நக்சலைட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த இந்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சட்டம் தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் நீண்ட விவாதத்திற்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த சட்டம் இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். குறிப்பாக ஏழை இஸ்லாமியர்களுக்கு இந்த சட்டம் வரப்பிரசாதமாகும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்த சட்டத்தின் சில பிரிவுகளின் செயலாக்கத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் 2000க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாய் மற்றும் பாம்பு கடிக்கான மருந்துகள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாய்க்கடி பிரச்சினையை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயன்பெறுவார்கள் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. வரி குறைப்பு காரணமாக இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பால் பொருட்களுக்கான வரி குறைப்பு தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் என்று திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உணவக உரிமையாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என்னுடைய பேர் சரவணன். திருப்பத்தூர்ல மெஸ் நடத்திட்டு இருக்கேன். இப்ப சமீபத்தில் இந்த ஜிஎஸ்டி மத்திய அரசு குறைச்சிருக்காங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டல் தொழிலுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். எப்படின்னு சொல்லணும்னா இந்த பால், தயிர், இந்த பேக்கெட் ஃபுட்ஸு, அப்புறம் பட்டர், சீஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் ஒரு 1000லேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் நான் வாங்கி பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மத்திய அரசு இந்த 18%லேருந்து 5% குறைச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு 300லேருந்து 400 ரூபாய் மிச்சப்படுத்தி கொடுத்துருக்காங்க. மாசத்துல கணக்கு போட்டு பார்த்தா அது ஒரு 10லேருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு மிச்சம் ஆகும். ஸோ இதனால ஒருத்தருடைய சம்பளமோ இல்லை கரண்ட் பில்லு கட்டுறதாவோ இருந்தாலோ இல்லை போக்குவரத்துக்கு செலவுக்கோ எங்களுக்கு இது சேஃப் தான். இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக மனசார வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள். சேவை, நல்லாட்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகள். பூமி நமது தாய், நாம் அனைவரும் அதன் குழந்தைகள் என்பது பண்டைய வேதங்களிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளில் இந்தியாவின் பயணம் தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. குறிப்பாக கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் வியக்கத்தக்கது. நம்மை பொறுத்தவரையிலே சுற்றுச்சூழல் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம். உலக இயக்கத்தை நிர்வாகம் செய்ய இயற்கையை பயன்படுத்தலாமே ஒழிய
இயற்கையை சுரண்டக்கூடாது. புலி, சிங்கம் மற்றும் சிறுத்தை பாதுகாப்புக்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காணாமல் போனதாக கருதப்பட்ட உயிரினங்கள் மீட்கப்பட்டுள்ளன. உலகின் மிகப்பெரிய காட்டுப்புலிகளின் எண்ணிக்கையை தற்போது இந்தியா கொண்டுள்ளது. ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கையும் கடந்த 10 ஆண்டுகளில் 70% அதிகரித்து தற்போது 891 உள்ளது. சிறுத்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 70 ஆண்டுகளுக்கு பிறகு நம் நாட்டிற்கு சிறுத்தைகள் கொண்டுவரப்பட்டு அவை புதிய குட்டிகளையும் ஈன்றன. आज भारत की धरती पर चीता लौट आए. இன்று பாரதத்தின் மண்ணிலே சிறுத்தைகள் மீண்டிருக்கின்றன. மேலும் இந்த சிறுத்தைகளோடு கூடவே பாரதத்தின் இயற்கையை நேசிக்கும் உணர்வும் கூட முழு சக்தியோடு விழிப்படைந்திருக்கிறது. ஈரநிலங்கள் பாதுகாப்பிலும் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. ஆசியாவிலேயே அதிக அளவாக நாட்டில் தற்போது 91 ராம்சார் நிலங்கள் உள்ளன. பறவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு இவை முக்கிய காரணிகளாக உள்ளன என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அன்னையின் பெயரால் மரம் நடும் இயக்கத்தின் மூலம் 142 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக வனப்பரப்பு அதிகரிப்பதோடு தூய காற்றுக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தெளிவான கொள்கைகள், மக்கள் பங்கேற்பின் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் பசுமையான, ஆரோக்கியமான, மிகவும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்து வருகிறது என்றால் அது மிகையல்ல. திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் 17ஆம் தேதியன்று அநேக இடங்களிலும் 18 மற்றும் 19ஆம் தேதியன்று ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை 16ஆம் தேதியன்று ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த புள்ளிமானை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் போதைப் பொருள் விற்பனை செய்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் வித்ஹேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் சீனியர் பிரிவில் ஆனந்த்குமார் வேல்குமார் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார். ஆடவர் 1000 மீட்டர் ஜூனியர் பிரிவில் கிரிஷ் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் சுஜித் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். குரேஷியாவின் ஜாக்ரபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 97 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் விக்கி பெலாரஸின் அலெக்சாண்டர் ஹுஷ்டினை வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சுஜித் வடகொரியாவின் கிம் குவாங் ஜின்னை வென்றார். இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-9, 11-6 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் எவ்ஜெனி டிகோனோவை வென்றார். கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். இதன் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலக கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் பங்கேற்பதற்கு வைஷாலி தகுதி பெற்றுள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா ரமேஷ் பட்டம் வென்றார். ஐசிசியின் கடந்த மாதத்திற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருது இந்தியாவின் முகமது சிராஜிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி இதுவரை 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நக்சலைட் பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாய் மற்றும் பாம்பு கடிக்கான மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது.
திருப்பத்தூர், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.